அவளுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ். நல்லா கேட்டுட்டு இருந்தா, சும்மா சாதாரணமாக தான் கேட்டா, எனக்கு இது மாதிரி வாங்கி கொடுங்க. வாங்கிட்டேன், டெக்கரேட் பண்ணிட்டேன், கூப்பிட்டு வர போகிறோம். ஓகே, Happy birthday to you. Hey. Happy birthday to my dear darling. Yes. Okay, ready. நான் கால் பண்றேன், கூப்பிடுறேன். நான் வாட்ஸ்அப் படிக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். செம்மையாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், ஊஞ்சல் வந்து எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. தேங்க்யூ. இல்லாமா ஹாப்பி பர்த்டே டு யூ டு மீ. ஹாப்பி பர்த்டே டு மம்மா. கேக் எடுத்துமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my பொண்டாட்டி. இம்சை பொண்டாட்டி இல்லை, இம்சை. I love you. பாப்பா நம் நம் நம். ஸோ பார்த்துருப்பீங்க, பயங்கர சர்ப்ரைஸ். எனக்கு வந்து ஊஞ்சல்லாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ என் வீட்டில் ஊஞ்சல் தொங்கிட்டுருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக வீட்டை பெருக்கிட்டேன். முகத்தை கழுவியாச்சு. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லோரும் நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கி பர்த்டே வாச்சே, நீ என்ன சமைச்சு சாப்பிட்ட அப்படின்னு யோசிக்கலாம். நான் வந்து எப்போவுமே பர்த்டே அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அது உங்களுக்கு தெரியுமோ? எஸ், பர்த்டே அன்றைக்கி, அதாவது ஒரு உயிரை ரத்தம் சிந்த வச்சு அதை நம்ம சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கொள்கையோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான்வெஜ் மட்டும் நான் என் பர்த்டே அன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதில் நான் சாப்பிடல. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு கிளம்பி 4:45 வீட்டுக்கு வரேன். நான் அவனை வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கான். அண்ட் மண்டேலேருந்து நான் வந்து ஆஃபீஸ் போகணும். ஸோ இவ்வளோ நாள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியாச்சு, ஜாலியாக அப்படியே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஆஃபீஸ் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டேலேருந்து ஆஃபீஸ் போகணும். வெட்னஸ்டே வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது, அதுவும் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் மண்டே ஆனால் இப்போ வந்து நான் வெளியே போகிறேன். ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அவன் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் நான் எங்கே போனாலும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அதையும் சேர்த்து மொத்தமாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ்ஷோட செஷனு. இந்த ட்ரெஸ் நீங்கள் பார்க்க வேணாமா? இது நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். ஓகே, my dress.